அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவனுடைய நேசர்களிலேயே மிகச்சிறந்த நேசர்களாக திகழ்ந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ இறைவனுடைய சில அம்சங்களை பெற்றவர்களாகவோ அவர்களை பார்த்து மக்களெல்லாம் அரண்டு உருண்டு மிரண்டு போகிற ஒரு வகையிலையோ அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கவில்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் மக்களிடத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. நீ என்ன தூதருங்கிற? நீ ஒரு மனுஷன் தானே, எங்களை மாதிரி ஒரு மனிதர் தானே என்ற காரணத்தை சொல்லித்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கே மறுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிமார்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர அவர்கள் மந்திரவாதிகளாக இருக்கல என்பதை பார்த்தோம். இது அந்த மக்கள் தான் அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த தூதர்களும் போய் என்ன சொன்னாங்க அதையும் பார்க்கணும்ல. அவங்க விளங்காமல் சொல்லிவிட்டாங்க, இவங்க மனிதர்களாகலாம் இருக்க கிடையாது, அது காவியர்கள் தானே சொன்னா மனிதர்கள்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா? அந்த ரசூல்மார்கள் சொன்னாங்களான்னா அந்த ரசூல்மார்களுமே சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ரசூல்மார்களும் தூதர்களும் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், காலத்துலகும் ருசுலுகும், அந்த மக்கள் மத்தியிலே போய் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னு கேட்டால், இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை, நாங்கள் உங்கள் மனிதர்களாக தான் வந்திருக்கோம். அவனும் மனுஷங்கிறான். யாரை பார்த்து மனுஷங்கிற? நான் என்ன மனுஷனா? நான் வந்து தூதர், நான் மந்திரவாதி அப்படின்னு அந்த தூதர்கள் மறுக்கலை. தூதர்கள் என்ன வாக்குமூலம் தர்றாங்கன்னு அவனு நீ ஒரு மனுஷங்கிறான். தூதர்களும் போய் என்ன செய்கிறாங்க, ஆமாடா மனுஷன்தான், உன்னை மாதிரி மனுஷன்தான். யார் சொல்கிறாங்க? எல்லா தூதர்களும் போய் மக்கள்கிட்ட அவங்களுக்கு மறுப்பாகவெல்லாம் சொல்லவில்லை, அவங்க இதை ஒத்துக்கொண்டு எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மய்யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் நாடிய அடியார்கள் மீது அருள் புரிந்து தூதராக நியமிக்கிறான். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், எங்கள் மீது அல்லாஹ் வந்து ஒரு அருள் புரிவதற்காக வேண்டி எங்களை தேர்வு செஞ்சு தூதராக ஆக்கியிருக்கிறான் என்று தூதர்மார்களும் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ தூதர்களை பார்க்கிற மக்களுக்கும் மனிதர்களாகத்தான் அவங்க தென்படுறாங்க. அந்த தூதர்களும் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக வரல, உங்களுக்கெல்லாம் எப்படி மனிதர்கிற முறையில் என்னென்ன காரியங்கள் செய்ய இயலுமோ அதே மாதிரி செய்ய இயன்றவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களை மாதிரி தான் மனிதராக இருக்கோம்னு சொல்லி எல்லா தூதரும் சொன்னார்கள். இது 14வது சூறாவில் 11வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்கிறான், இது அந்த மனிதர்களும் இப்படி சொன்னார்கள், தூதர்மார்களும் போய் சொன்னது என்னன்னா, நாங்கள் உங்களை மாதிரி மனிதர் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதையே தான் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒமா அர்சல்னா கபுலக்க மினல் முர்சலின், முகமதே உமக்கு முன்னர் ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம் இல்லையா, அவங்களையெல்லாம் இல்லாலி அன்னகும் ஏக்குலுன தாம், அவங்களெல்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகவும் எம்சூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் அவங்கள ஆக்கியிருக்கிறோம். உன்னை மட்டும் கிடையாது, உனக்கு முந்தி நம்ம யாரையெல்லாம் அனுப்பினோமோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, உணவு உண்பார்கள். நீங்கள் எப்படி சாப்பாட்டுக்காக சம்பாதிப்பீர்களோ கடத்தரவுக்கு போய், அது மாதிரி அவர்களும் சம்பாதிப்பார்கள். மந்திரத்தில் உணவை வரவழைத்து சாப்பிட மாட்டார்கள். அவர்களும் சாப்பிடக்கூடியவர்களாகவும் சாப்பாட்டுக்காக கடை வீதிகளில் போய் உழைக்கக்கூடியவர்களாகவும் தானே எல்லாரையும் அனுப்பியிருக்கிறோம். உன்னை மட்டும் அப்படி அனுப்பலையே, உனக்கு முந்தி அனுப்பின தூதர்களையும் இப்படித்தானே அனுப்பணும் என்று அல்லாஹும் திருமறை குர்ஆனில் 25வது சூறாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உத்தரவு போடுறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க போய், இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அதாவது அல்லாஹ்வும் அதை உறுதிமொழி பண்ணுறான், நபிமார்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த எதிரிகளுடைய பார்வையிலையும் இவங்க மனிதர்களாகத்தான் தென்படுறாங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக தென்படவே இல்லை. ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறான் பாருங்க. ஈசா நபி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் ஏன்னு கேட்டால், அவர் ஒரு கடவுள்னு அவரை சொல்கிறாருன்னு அவரை சொல்லலாம். அதனால சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்
தகப்பன் இல்லாமல் அவர் பிறக்கிறாரு, இன்னமும் சாகாமல் இருக்கிறாரு, இனிமேல் தான் வந்து இறங்கி என்ன செய்வார், மரணிக்குவார். மற்றவங்களாம் எந்த ஒளியா எந்த மகானாக இருந்தாலும் மூத்தா போயிட்டாங்க. இவருடைய பிறப்புலையும் ஒரு அதிசயம் இருக்கிறது, இவருடைய இறப்பும் ஒரு அதிசயமானதாக இருக்கும். இவ்வளோ காலம் இருந்துட்டு இறக்குறதுங்கிறது ஒரு அதிசயம் தானே. அதனாலே அவர் போய் அல்லாஹ்வுடைய மகன் என்று ஒரு சாரார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்கள நோக்கி கேட்குறான், மல் மசீஹுப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார ஈசா, அவரும் ஒரு தூதர் தான், தூதரை தவிர வேறு கிடையாது. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் வந்து ரொம்ப உண்மைப்படுத்தக்கூடிய சித்திகாவாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கானா ஏக்குலானி தாம், அவங்களும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க. சாப்பிடாத ஒரு ஆளாக இருக்கிறாங்க, அவர் இருக்கலாம்ல. என்ன தந்தை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறாருங்கும் போது படைப்பே டிஃப்ரெண்டாக போயிடுச்சு. அப்படி ஒரு படைப்பாக இருக்கிறதுனால சாப்பாடின் பக்கம் தேவையில்லாத படைப்பாக எல்லாம் படைச்சான அவரை. அந்த அம்மாவை இந்த மாதிரி அல்லாக்குறான யாரை வந்து மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களுடைய மகன் ஈசா நபி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கானா யகுலானி தாம், ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். மனிதன் ஆகிட்டாங்க. அப்புறம் ஏன் மற்ற அவங்க அதை செஞ்சார் நினைக்கிற, சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, மனுஷன் ஆகி போச்சு. சாப்பிட்றது மட்டும் அல்ல சொல்கிறான், சாப்பிட்டா என்ன செய்யணும், மலஜலம் கழிப்பாங்க. அதை சொன்னால் நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்குது, அதை சொல்லலை அல்ல. சாப்பிட்டார்கள்னு சொன்னால் மலஜலத்தை சுமந்திருக்கிறார்கள், அதுக்குள்ள அர்த்தம் இருக்கிறது. மலஞ்சலம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களுங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா சாப்பிட்டா அது வெளியே வரணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டதை வந்து அல்லாஹ் அழகா நாசுக்கா என்ன செய்கிறான், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு அவங்கள போய் கடவுளுங்கிற கடவுள் மகங்கிற மனிதனை தரப்பாக இருந்தாங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அப்படி வந்து சொல்லிட்டு என்ன கேட்குறான்னா, உன்னொரு கைஃபனு பையனுலகமுல் ஆயாத், இவர்களுக்கு எப்படி நம்ம சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும் கவனித்து பாரு. சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், இவங்க எப்படி திசை திருப்பப்படுறாங்கன்னு பாரு. அவன் கடவுளுடைய மகங்கிறான். நான் என்ன கேள்வியை கேட்குறேன், சாப்பிட்டாரா இல்லை, அதுக்கு பதில் சொல்லு. பாப்பா எல்லாம் பிறந்தார், அதெல்லாம் பேச்சில்லை, சாப்பிட்டாரா இல்லையா? கடவுள்னு ஒருத்தரை சொல்கிறதா இருந்தால் சாப்பிடக்கூடாது. அவர் வந்து மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்னவா எப்படி வேணாலும் பிறந்துட்டு போகிறாரு, எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறாரு. இதனால் கடவுளா? நான் என்ன கேள்வி கேட்குறேன், அவன் என்ன பதில் சொல்கிறான் நல்லா கேட்குறான். உன்னொரு கைஃபனு பையன் உலகமுல் ஆயாத், நான் எப்படி பாயிண்ட்டுகளை தெளிவாக எடுத்து வைக்கிறேன். சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், பிறகு இவர்கள் எப்படி திசை திரும்புகிறார்கள் என்று பாரு. நான் சொல்கிற பாயிண்டை கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்று அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அவன் சொல்கிற பாயிண்டில் அவனே பெருமிதம் கொண்டு அதை சொல்லி காட்டுகிறான். இது 5வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஜால்நாகும் ஜசதல்லா யாக்குலுன தாம், உணவு உண்ணாத ஒரு உடலமைப்பு கொண்டவர்களாக யாரையும் நம்ம ஆக்கவே இல்லை தூதர்களை. இதற்கு முன்னாடி அனுப்பின தூதர்களை வந்து உணவின் பக்கம் தேவையில்லாமல் உணவு உண்பதற்கு அவசியமில்லாத ஒரு விசித்திரமான வித்தியாசமான உடலமைப்பு கொண்டவர்களாக அவர்களை நம்ம ஆக்கவில்லை. ஒமா கானு ஹாலிதீன், அவர்கள் நிரந்தரமானவர்களாகவும் இருக்கவில்லை. ஒருத்தர் கடவுள் தன்மை வந்துருச்சு, மனித சன்மைக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாருந்தா அவர் நிரந்தரமாக இருக்கணும். யாராச்சும் இருக்கிறாங்களா? எல்லாரும் கபூர் தான் இருக்கிறது. யாரையெல்லாம் மகான் அவுளியான்னு சொல்லிட்டு இருக்கிறானோ அனைவருக்கும் இருக்கிற கபூர் தான் இருக்குது, ஆளை காணோம். அதுவே காட்டலையா உங்களுக்கு? அவர் நிரந்தரமாக இல்லை என்பது எதை உங்களுக்கு சொல்கிறது ஒரு செய்தி. இவர் மனுஷன்னு காட்டுது. எப்போ கொண்டே மூத்தா போய் கொண்டே புதைச்சி அடக்கம் பண்ணி போட்டீங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இவர் பர்மனண்ட்டாக இருக்க மாட்டார். பர்மனண்ட்டாக இருக்காட்டி அப்புறம் என்ன போட்டு கடவுள்? அப்புறம் என்ன கடவுள் தன்மை? அப்புறம் என்ன மகான்னா ஒரு தனி படைப்புங்கிறீங்க? அல்ல அழகாக கேட்குறான், ஒமா கானு ஹாலிதீன், அவர்களில் யாரும் நிரந்தரமானவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கவும் இல்லை, அவங்க சாப்பிடாத உடலமைப்பு கொண்டவர்களாகவும் இருக்கவில்லை என்று 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், சாப்பிட்ற விட்டு தள்ளுங்க, அவங்க ஒரு ஆணாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு பெண்ணு தேவை. மனிதனுக்கு இப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபிமார்கள் அப்படி கிடையாது, அதையெல்லாம் வென்றவர்கள். அப்படி தான் ஏமாற்றி தெரியுறாங்க. இந்த ஞானி மகான் பெரியார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் இல்லாதவர்கள், அந்த மாதிரியான எண்ணம் அதெல்லாம் அம்புட்டுமே போய். ஆம்பளைன்னா அவனுக்கு பெண்ணு தேவை, பொம்பளைன்னா ஆம்பளை தேவை. இப்படி தான் இறைவன் படைத்திருக்கிறான். அதை சொல்லி காட்டுறான்ல, உலகது அரசல்னா ருசுலமின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஜால்நாளகும் அசுவாஜம் உதுரியா, அவங்களுக்கு வந்து மனைவிமார்களையும் ஏற்படுத்தி இருந்தோம், பிள்ளைகளையும் கொடுத்துருந்தோம். அப்போ ஒரு நபின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒன்று தேவை. அவர் சந்தோஷம் அடைவதற்கு அவருக்கு ஒரு மனைவி அவசியம்.
அவருக்கு மனநிறைவு அடைவதற்கு பிள்ளைகள் அவசியம். எப்படி எல்லா மனிதர்களுக்கும் இது தேவையாக இருக்கிறதோ, அல்லாவுக்கு தான் பிள்ளை தேவையில்லை, மனைவி தேவையில்லை. அப்போ அந்த தன்மையை கொண்டவர்களாக ஒருத்தருமே இல்லை. அப்போ அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை வேண்டி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்க வேண்டி இருக்குன்னா அப்போ என்னத்தினால அவர் மகானை நீங்கள் தனிப்பிறவையாக்குறீங்க? உங்களை மாதிரி மனிதன் நல்ல மனிதன் சொல்லிட்டு போங்க. மகானை கண்டுபிடிக்க இயலாத தனி விஷயம். கண்டுபிடிச்சிக்கிற மகான்களாக இருந்தால் கூட அதுக்காண்டி கொண்டாடுறதா? அதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் துவா செய்வதா? அவங்கள்ட்ட போய் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறதா? முடியாதுங்க. கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு அவர் மனிதராவில் இருக்கார். மனிதர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க. மனிதத்தன்மை எடுபட்டு போய் அவருக்கு கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ போய் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அவர் மனிதராக தானே இருக்கிறாரு வாழும்போது. இறந்து போகும்போது அதுவும் இல்லை. இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் போயிட்டார், பணமாக தான் ஆகிட்டார், மனிதராகவும் இருக்கலை. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் 13வது சூறாவில் 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஜென்ரலாக பொது அம்சம். இது என்னது? எல்லா நபிமார்களும் மக்கள் மத்தியில் மனிதராக காட்சி தந்தார்கள். எந்த விதமான சோதனைக்கு அவர்களை உட்படுத்தினாலும் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவங்களுக்கு எந்த ஒரு அம்சமும் காணப்படவில்லை. அந்த மனிதர்கள் பார்வையில் அப்படித்தான் தெரிந்தார்கள். அனுப்பப்பட்ட நபிமார்களும் தங்களை அப்படித்தான் கருதினார்கள். எப்படி? நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையோடு நாங்கள் என்ன செய்யலை, வரலை. நபிமார்களுக்கும் தங்களை பற்றி அப்படித்தான் தெரிந்தது. அல்லாவும் அப்படித்தான் சொல்லுகிறான். 3 கோணத்திலையும் பார்த்துருங்க. நபிமார்கள் அனுப்பப்படுறாங்க. அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாக்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு மக்கள் பார்வையிலையும் அல்லாவுடைய பார்வையிலையும் அந்த நபிமார்கள் பார்வையிலையும் அவங்க முழுசு மனுஷராக இருந்தார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய சான்று. அப்போ மனிதராகத்தான் நம்ம பார்க்க, மனிதனுக்கு மேலே நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தர் போய் அவுலியாவே பிள்ளைய தாங்கன்னா நீ எங்கே கொண்டு வச்சுப்பிட்ட? மனித இடத்துல வச்சியா அல்லா இடத்துல வச்சிருக்கிற? நீ மனித இடத்துல வச்சிருந்து அவர்கிட்டே பிள்ளை கேட்குறீங்க. மனிதனுடைய இடத்துல வச்சு அவர்கிட்டே ரிஸ்க்கு கேட்குறீங்க. மனிதனுடைய இடத்துல வச்சா நோய் நிவாரணத்துக்கு அவர்கிட்ட கேட்குறீங்க. எத்தனையோ கோரிக்கைகளை கொண்டு போய் மூத்தா போன போது அவுளியாவை கன்ஃபார்ம் இல்லை. நீங்கள் அழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவள் கன்ஃபார்மான அவுளியாவாக இருந்தால் கூட இதெல்லாம் கேட்கலாமா? நபிமார்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் படைக்கலையே என்று பொத்தாம் பொதுவாக குர்ஆனிலையும் ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இது தவிர குறிப்பாக சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் உங்களுடைய பிரச்சாரம் தான் இருக்கும். நபிமார்களுடைய வரலாறில் ஒரு வரலாறுனா ஒரு பாப்பா பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, அவங்க பேர் முத்தாப்பா பேர் இது, அவங்க பெரியத்தா பேர், இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க வரலாறுன்னு. குர்ஆனில் அப்படி இருக்காது. குர்ஆனில் என்ன இருக்கா? யாருடைய வரலாறுலையும் மூசா நபியுடைய பாப்பா பேர் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது ஒரு சில நபிமார்களுக்கு அந்த வரிசையாக நபி மகன் நபியுடைய மகன் அப்படி வர்றாங்களே, அது வேண்டா தெரியும். யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபின்னு தெரியும். யாக்கூப் நபியுடைய தகப்பனார் இஸ்ஹாக்குன்னு தெரியும். இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் நபின்னு தெரியும். இப்படி எல்லாரும் நபியாக இருக்கிறாங்களே, அதனால நமக்கு தெரிஞ்சு போயிருச்சே தவிர சுலைமான் நபி தாவூது வாப்பாவும் 3 நபியாக இருந்தாங்க, அதனால நமக்கு வாப்பா சுலைமான் நபிக்கு தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார்னு தெரியும். தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் யார் தெரியாது. சுலைமான் நபிக்கு தகப்பனார் தாவூதுன்னு தெரியும். தாவூது நபிக்கு தகப்பனார் சொல்லப்படலை. அது மாதிரி மூசா நபிக்கு தகப்பனார் சொல்லப்படலை, பேர் சொல்லப்படவில்லை. இப்படி எவ்வளவோ நபி சாலிஹ் நபின்னு வருது. அவங்க வாப்பா பேர் என்ன யாருக்கா தெரியுமா? அம்மா பேர் தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி குர்ஆனில் வரலாறு சொல்லவே இல்லை. யாரும் எந்த நபிமார்களுக்கு என்ன செய்யலை அப்படி வரலாறுகளாக குழந்தையாக இருந்தாங்க அப்படி எதுவுமே இல்லை, ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. எது சொல்லப்படும் நபிமார்களை பற்றி? அவங்க சத்தியத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, அது அப்பப்பட்ட கஷ்டம், அதை எப்படி தாங்கி கொண்டார்கள், இந்த விவரங்களுக்கு தான் நபிமார்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுமே தவிர அந்த கதை கேட்டுட்டு போகிற மாதிரி என்ன விஷயங்கள் என்ன இருக்காது, நபிமார்களுடைய வரலாறுல இருக்காது. அதுக்கு ஊடைய அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள முக்கியமான நமக்கு படிப்பினை உள்ள விஷயம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி மற்ற பிரச்சாரம் சம்மந்தப்பட்டது அனைத்துமே இருக்கும். அதில் பிரச்சாரத்தோடு சேர்ந்து நமக்கும் ஒரு பாடம் படிப்பினை இருக்குமே. ஆனால் அவங்களுடைய சொந்த விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். அந்த மாதிரி சில நபிமாருடைய சொந்த பிரச்சனைகள் நம்ம குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு உதாரணம்